சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தேண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிபடி தோன்றல் திருவான்மியூர் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ குரு பெயர்ச்சி ஆக போகுதுங்க. மே மாதம் 11ஆம் தேதி இந்த குரு பெயர்ச்சியானது ஆக போகுது. இந்த குரு பயிற்சி சற்ற குறை பார்த்திங்கன்னா ஒரு வருடத்திற்கு மே மாதம் 2026 வரைக்கும் குரு பகவான் அந்த இடத்துல இருந்து தான் அருளாட்சி பண்ண போகிறாரு. அதாவது ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் மாறுறாருங்க. இப்போ மாறக்கூடிய அந்த இதனால் நமக்கு எப்படியான ஒரு அனுகிரகத்தை அவர் தரப்போகிறாரு, அவர் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் நமக்கு ஆதிபத்தியம் இருக்கார். இப்போ நிறையா இடத்துல ஒரு மாதிரி ஒருத்தவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கு நடக்க போகுதுங்கிற தீர்மானம் என்ன, எதை செஞ்சால் உங்களுக்கு நல்லது, இதனால் என்னென்னலாம் ப்ளஸ் இருக்குது, எதுலெல்லாம் மைனஸ் இருக்குது எப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க. முதல்ல குரு பகவானை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். குரு பகவான்கிறவர் அப்படிங்கிறவர் முக்கியமான ஒரு கிரகம். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னா குரு பகவான் இருக்கிறத விட அவர் பார்க்கக்கூடிய இடத்துக்கு அதிகமான நன்மைகளை தருவார். பொதுவாகவே எல்லா கிரகத்திற்கும் பார்த்திங்கன்னா சமசப்தம பார்வை அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. அதாவது எந்த இடத்துல உட்காந்துருக்கோ அதுலேருந்து 7ஆம் இடத்தை அந்த கிரகமானது பார்க்கும். இப்போ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா எனக்கு முன்னாடி இந்த கேமரா ஓடிட்டு இருக்குன்னு வச்சுங்க. இப்போ எனக்கும் அந்த கேமராக்கும் இருக்கக்கூடிய அந்த டிகிரிங்கிறது சரியாக 180 டிகிரியில் இருக்கும். இப்படி நேராக இருக்கும். பக்கத்தில் எப்படி எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா என்னால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை அவங்க பார்க்குறவங்களுக்கு சரியாக புரியாது இல்லையா? அப்போ நேராக பார்க்கும்போது தான் என்னுடைய முகம் நேராக அவங்களுக்கு பார்க்கும்போது தானே அது தெரியுது. அது மாதிரி அதுக்கு 180 டிகிரி பார்வை, அதற்கு நேர் பார்வை அப்படின்னு பேர். அது எல்லா கிரகத்தையும் இருக்குது. அதே மாதிரி குரு பகவானுக்கும் அந்த நேர் பார்வை இருக்குது. அது அல்லாமல் அவருக்கு 2 பார்வை விசேஷ பார்வை அப்படின்னு பேர். அதற்கு முதல்ல உள்ள விசேஷ பார்வை 5ஆம் வீட்டை அவர் பார்ப்பார். 120 டிகிரியில் இருக்கக்கூடிய அந்த 5ஆம் வீட்டை அவர் பார்ப்பாருங்க. அதே மாதிரி 9ஆம் வீட்டையும் அவர் பார்ப்பார். அதனால் 5ஆம் வீட்டு பார்வையும் 9ஆம் வீட்டு பார்வையும் குரு பகவானினுடைய விசேஷ பார்வை அப்படின்னு பேர். அதனால் குரு பகவானுக்கு மொத்தம் 3 வகையான பார்வைகள் அவருக்கு இருக்குது. இருக்கிற இடத்தில் எந்த இடத்துல இருக்காரோ அதை விட அவர் எந்த இடத்துக்கு பார்வை பார்க்கிறாரோ அதனால் அந்த இடத்திற்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும். இப்போ குரு பகவான் சரியில்லாமல் இடத்துக்கு நமக்கு வந்திருந்தாலும் கூட, அல்ல சரியான இடத்துக்கு வந்திருந்தாலும் கூட, அவர் நல்லது செய்கிறார் கெட்டது செய்கிறார் அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் அவருடைய பார்வைங்கிறது 100க்கு 100% உங்களுக்கு நன்மையைத்தான் தரும். நீங்கள் எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரிதான். அதனால் குரு பகவானினுடைய பார்வைங்கிறது ரொம்ப சிறப்பானது. அது மட்டும் இல்லை, குரு பகவானுக்கு பார்த்திங்க அப்படின்னா 12 மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் சூரிய பகவான். அதாவது நம்ம பூமி எப்படி சூரிய பகவானை சுற்றி வருதோ அதே மாதிரி குரு பகவான் நம்ம பூமியை விட 12 மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர். அதனால் நம்ம பூமியை சுற்றி ஒரு பெரிய வட்டமாக நமக்கு ஒரு பெரிய அரணாக பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பெரிய அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்க, பழங்காலத்திலலாம் பழைய காலத்திலலாம் அந்த பூமியை நோக்கி வரக்கூடிய பல அந்த எரிக்கற்களினுடைய தாக்குதலை குரு பகவானினுடைய அந்த ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால பூமிக்கு வர வேண்டிய பல எரிக்கற்கள் குரு பகவான், அதாவது இந்த ஜூபிட்டர் பிளானட்ல போய் மோதி இருக்கு அப்படிலாம் நிறைய சொல்றாங்க. அது மாதிரி நிறைய இடத்துல நம்மளை பாதுகாத்தவர் குரு பகவான். அதே போல வருங்காலத்திலே நிறைய விஷயத்துல நம்மளை பாதுகாக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானுடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியமானது. இந்த உலகத்தில் விளையக்கூடிய பழைய தானியங்களுக்கு குரு பகவானுடைய ஆதிக்கம் வேணும். அதே மாதிரி தேதிக்கு ஒவ்வொரு விதமான உலகத்துக்கும் பார்த்தீங்கன்னாங்க ஒவ்வொரு விதமான அந்த கிரகங்களினுடைய ஆதிக்கம் முக்கியம். இரும்பினுடைய தன்மை நமக்கு நல்லா இருக்கணும். இரும்பு வியாபாரம் செய்யணும்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் நமக்கு நல்லா இருக்கணும். அதே மாதிரி தாமிர பிஸ்னஸ் பண்ணுறோம், அதே மாதிரி இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு இந்த காப்பர் பிஸ்னஸ் பண்ணுறோம், காப்பர் ஒயர் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு சூரிய பகவானுடைய அனுகிரகமானது வேணும். அதே வெள்ளி பிஸ்னஸ் பண்ணுறோன்னா சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் வேணும். ஒவ்வொரு விதமான கிரகத்திற்கும் ஒவ்வொரு விதமான மெட்டல் லார்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெட்டலினுடைய தன்மை அதுக்கு இருக்குது. அதே மாதிரி நம்ம நிறையா தங்கம் வாங்கணும், வீட்டில் நிறைய தங்க ஆபரணங்கள் சேரணும், நமக்கு நல்ல தங்கத்தில் முதலீடு செஞ்சுருக்கோம், நல்ல அபிவிருத்தி ஆகணும் அப்படின்னா அதற்கு குரு பகவானுடைய அனுகிரகம் வேணும். அது மட்டும் இல்லை, குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் குரு பகவான். அதனால தான் குரு பகவானுக்கு புத்திரகாரகன் அப்படின்னு பேர். அதனால தான் புத்திரகாரகனாக இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகிரகம் வந்தால் தான் ஒருத்தவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் நடைபெறுவதற்கும் குருவினுடைய நோக்கு, வியாழ நோக்கு, குரு பார்வை மிக மிக அவசியம். அதனால் அந்த குரு பலன்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, வியாழ நோக்கு வந்துருச்சா, குருதசை வந்துருச்சு
வந்துருச்சா, குழந்தைக்கு கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு ஜோதிடர்கிட்ட கேட்பாங்க. அதுமாரி குரு பகவான் ரொம்ப அற்புதமான கிரகம், முக்கியமான கிரகம். அவருடைய பெயர்ச்சி 2025 மே மாதம் 11ஆம் தேதி நடக்குதுங்க. அதாவது ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு இந்த பெயர்ச்சி அடைகிறார். அந்த பெயர்ச்சியினால் உங்களுக்கு பிரத்யேகமாக ஒரு கன்க்ளூஷனாக இதுதான் நடக்கும், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். சிவாய நமக. தனுசு ராசியாகிய உங்களுக்கு இப்போ இந்த குருவினுடைய மாற்றம் இது ரொம்ப அற்புதமான மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 10 நாளாக பசியில் கிடந்தவனுக்கு பாயாச விருந்து கிடைத்தாப்புல தான் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். ஏன்னா 6ஆம் பாவத்தில் இருந்தக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய போட்டிகளை உருவாக்கி இருக்கலாம். கடுமையான உடல் உழைப்பு, நிறைய உழைப்பு உழைச்சிருக்கீங்க, வருமானம் சொற்பமாக கிடச்சிருக்கும், அல்லது கடன் ஏற்பட்டிருக்கும், அல்லது அதிகப்படியான செலவுகள் போயிருக்கும். ஒரு விஷயத்தில் முன்னேறதுக்கு ரொம்ப பிரயத்தனப்பட்டு கஷ்டப்பட்டு நேரத்தை விரயம் பண்ணி, பொருளை விரயம் பண்ணி, சரீரத்தை தியாகம் பண்ணி, சரீரத்தில் நிறைய உடல் உபாதைகளை வாங்கி கொண்டு நீங்கள் முன்னேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குங்க. பசி காகம் எல்லாத்தையும் கடந்து நீங்கள் முன்னேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். ஆனால் இப்போ உள்ள காலம் குரு பகவான் சாஷ்டாங்கமாக உங்களுடைய 7ஆம் பாவத்தில் உட்கார்றார். அப்போது உங்களுக்கு நல்லது தரக்கூடியவர் குரு பகவான், ஆளுங்கிரகம், உங்களுடைய ராசிநாதன், உங்கள் ஆள். அவர் இப்போது என்ன பண்ணிட்டார், பாராமுகமாக எங்கேயோ போய் திரும்பி நின்றுட்டு இருந்தார், 6ஆம் பாவத்தில் போய் திரும்பி நின்றுட்டு இருந்தார். அப்போது அது என்ன ஆகி போச்சு, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிறையா பலன்கள், வேலைக்கு கிடைக்க வேண்டிய சாப்பாடு உங்களுக்கு கிடைக்கல, முதல் விஷயம். அப்போது என்ன ஏற்பட்டது, உங்களுக்கு பசி ஏற்பட்டுருச்சு. இப்போ என்ன பண்ணுறாரு, அவர் அப்படியே ஒரு தாய் உள்ளம் கொண்டவராக உங்களுடைய 7ஆம் பாவத்தில் உட்காந்து, நான் இருக்கேன்ப்பா, அவனை பார்த்துக்கிறேன்ப்பா, கவலையே படாதப்பான்னு உங்களை பார்க்கும்படியாக உங்களுடைய 7ஆம் பாவத்தில் உட்காந்துட்டார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி தான் 10 நாள் பசியில் இருந்தவனுக்கு பாயாச விருந்து கிடைச்சாப்புல இப்போ நல்லா சாஷ்டாங்கமாக குரு உட்காந்துட்டார். ரொம்ப அமக்கலமாக போச்சு உங்களுக்கு. அப்போது இதில் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா நன்மைகள் இருக்குது. இல்லை முக்கியமாக சொல்லணும்னா, இந்த 12 ராசியில் அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடியது யாருக்குன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு தான். அதனால் ஒரு பெரிய நன்மைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னா, இந்த குரு பகவான் ஒரு இருக்கிற இடத்தை விட அவர் பார்வை பெறக்கூடிய இடம், அதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் வாயுது. அவருடைய பார்வையில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. அப்போது அவருடைய இருக்கிற இடம் 7ஆம் பாவத்தில் இருக்கார். ஆனால் உங்களுடைய பார்வை, நேர்பார்வை உங்களை பார்க்குறார். அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்குது. இந்த வேலையிலேருந்து நம்ம மாறலாமான்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் அதுக்கு மாறுவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போயிட்டுருக்கு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வேலையிலேருந்து அதீதமான நல்ல ஒரு சம்பளம், அதீதமான நல்ல ஒரு இதுவான ஒரு சாஸ்வதமான வேலை உங்களுக்கு தேடி நீங்கள் வரணுங்க. நீங்கள் தாங்க இதை செய்யணும், உங்களுக்கு தாங்க முக்கியத்துவம்னு கொடுத்து உங்களை கேட்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிடுவார் குரு பகவான். அதனால் அமக்கலமாக நீங்கள் ராஜோபச்சாரமாக அங்கே போய் நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க. அது மட்டும் இல்லை, நல்ல முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க, சம்பள உயர்வு கிடைக்க போகுது, நல்ல ஏற்றமான சூழ்நிலை இருக்க போகுது. அது மட்டும் இல்லை, தொழில் போட்டிங்க, ஏகப்பட்ட போட்டி உங்களுக்கு. அந்த போட்டி ஒரு முனை போட்டி, இருமுனை போட்டிலாம் இல்லை, அதிகப்படியான முனைகளில் போட்டி. அதனால் போட்டிக்காக இவனுக்காக நான் இதை செய்ய வேண்டியிருக்கு, அவனுக்காக அதை செய்ய வேண்டியிருக்கு, எல்லாருக்காகவும் இப்படிலாம் நான் செஞ்சிட்ருக்கேனே, எனக்கு ஒன்றும் செய்ய முடியலையேங்கிற சூழ்நிலை, வருத்தம் வேறு உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்குது இல்லையா? அது எல்லாமே மாறிடும். எல்லாமே என்ன ஆக போகுது, சுமூகமாக மாறப்போகுது. அதனால் அபிவிருத்திகள் மென்மேலும் இருக்க போகுது. உங்களுக்கு சூப்பராக வளர்ச்சி ஆக போகிறீங்க நீங்கள். அது ஒரு பெரிய ப்ளஸ் உங்களுக்கு. அடுத்ததாக குரு பகவான் உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியாதிபதி 4ஆம் அதிபதி 7ஆம் பாவத்தில் போகிறார். இது கேந்திர யோகம். அதனால் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்குன்னா கல்யாணம் நடக்கும். இல்லைங்க, ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகி நாங்கள் அதுலேருந்து விலகிட்டோம், எனக்கு இன்னொரு மறுமணம் நடக்கணும், திருமணமாகி அது விலகி மறுமணம் நடக்குமா, மறுமணம் நடக்குமா அப்படின்னு யோசித்து கொண்டு வரக்கூடிய நீங்கள் தனுசு ராசிக்காரங்களா, நிச்சயமாக நடக்கும்.
பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியாக புதன் இருக்கிறதுனால ஒரு இடத்துல திருமணம் நடக்கிற மாதிரி தள்ளி போய் அடுத்த இடத்துல தான் முடிவே ஆகும். பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே உள்ளது. அப்போது இதில் கூடுதலாக உள்ள காலம் இப்போ இருக்கிறதுனால ஏற்கனவே ஒரு திருமணமாகி விளங்கி இருந்தீங்க அப்படின்னா அடுத்து ஏற்பட வேண்டிய மறுமணம் உங்களுக்கு சாஸ்வதமாக ஏற்படும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு உங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம், அவருடைய பார்வையை சொல்லலாம். அவர் உங்களுடைய 7ஆம் பார்வையாக உங்களை பார்க்குறாரு. தன்னம்பிக்கையுடன் செய்ய போகிறீங்க. உங்களுடைய 11ஆம் பாவத்தை பார்க்குறதுனால லாபம் உயரப்போகுது. லாபம் ஏற்கனவே நீங்கள் ஒரு சின்ன வேலை செஞ்சு வெறும் ஒரு 1000 ரூபா 5000 ரூபா லட்சம் ரூபா அப்படின்லாம் ஈட்டிகிட்டு இருந்தீங்க. உங்களுடைய அப்படி வந்துட்டு இருக்குன்னா இப்போ என்ன ஆக போகுது? இல்லை 1000 ரூபா சம்பாதிக்கிறீங்க, 10,000 ரூபா சம்பாதிக்க போகிறீங்க. லட்ச ரூபா பொருள் ஈட்டு கொண்டு இருக்கிறவங்க 10 லட்ச ரூபான்னு டேர்ன் ஓவர் பண்ண போகிறீங்க. அதுமாரி உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன ஆக போகுது? வளரப்போகுது. குரு பகவான் 11ஆம் பாவத்தை பார்க்கறதுனால. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய குரு பகவான் உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்க்கிறார். அதனால் புதிய மாற்றங்கள், சகோதர சகோதரியுடன் நல்ல சுமூக உறவுகள் ஏற்பட போகுது. அதனால் இந்த சமயத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா சனி பகவானை கும்பிடணும். அடுத்த வருஷம் அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்குது. அதனால் அடுத்த வருஷம் ஏற்படக்கூடிய அர்த்தாஷ்டம சனிக்கு இப்போலேருந்தே நீங்கள் தயாராக இருந்துக்கணும். சனி பகவானுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் எள்ளு தீபம் ஏற்றிக்கிட்டு வாங்க. அதே போல் மகான்களினுடைய தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. நல்ல பலன் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்ம சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது 100% நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான பலன். இது உங்களுக்கு காலதாமதமாகுது, இதில் ஏதோ ஒரு இழுபறி இருக்குது, சரியாக நடக்கலை, சரியாக தாமதமாகுது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏதோ ஒரு கிரகம் பயங்கரமான எதிர்வினை ஆற்றி கொண்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. சரிங்க, இந்த மாதிரி எதிர்வினை ஆற்றக்கூடிய கிரகத்தை எப்படி நம்ம உணர்றது, என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணிங்க. அடியன்ட்ட உங்களுடைய ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணுறதுக்கு கீழ்காணும் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். சிவாய நமஹா. நல்லது நடக்கட்டும். இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நமஹா.